أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون يا بني إسرائيل யா பனி இஸ்ராயில் பனி இஸ்ராயில் பனி இஸ்ராயில் இங்கே யா அப்படிங்கிற வார்த்தை சேர்ந்திருக்கு. யான்னா நமக்கு தெரியும், ஏற்கனவே தமிழில் சொல்கிற மாதிரி ஒரு விழி வேற்றுமை. ஸோ அப்படின்னா தூரத்தில் இருக்கிறவங்கள அழைச்சி பேசுகிற மாதிரி. ஸோ இங்கே யா இன்னும் ஓ அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்க. பனி மீன்ஸ் சில்ட்ரன், இஸ்ராயில் இஸ் இஸ்ராயில், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். So it's a new chapter begins altogether. We will brief it towards the end of the session. Izkuru. Zikr அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ஸோ zikr means என்னது? ரிமெம்பர். ஸோ ரிமெம்பர். ஞாமத்தி. ஞாமத் மீன்ஸ் ஃபேவர். ஸோ யா சேர்ந்துருக்கு. ஸோ மை ஃபேவர். நிறைய பேருக்கு ஞாமத்துல்லான்னு பேர் வைப்போம். ஸோ ஃபேவர் ஆஃப் அல்லா. ஸோ ஞாமத்தி. ஞாமத் இஸ் ஃபேவர். யா இருக்கிறனால மை ஃபேவர். அல்லத்தி விச். அன்னம்து தேப்பேஸ்து இருக்கிறனால ஐ வந்துச்சு. ஸோ சேம் ஞாபகத்து அந்த வார்த்தை தான் வந்திருக்கு, ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நியூ வார்த்தை அப்படின்னு பார்த்தா ரிமெம்பர் அப்படிங்கிறது நியூ வார்த்தை, ஃபேவர் அப்படிங்கிறது நியூ வார்த்தை. அலைக்கும் இது எகைன் ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எழுதலாம், செகண்ட் டைம் எழுதக்கூடாது. அலைக்கும் அப்பான் யூ. அவுஃபி இட்ஸ் a new word now. அவுஃபி மீன்ஸ் ஃபுல்ஃபில். அவுஃபி ஃபுல்ஃபில். அவுஃபி ஃபுல்ஃபில் பி அஹதி. இந்த அஹதுக்கும் இந்த அஹதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பேசணும். அலிஃப் ஹே தால். இந்த அஹதுன்னா என்னது? ஒன் அப்படின்னு பொருள் வரும். இந்த அஹத் ஐன் ஹே தால் இது வந்து என்னது? கவனன்ட் இல்லாட்டி ப்ராமிஸ். கவனன்ட் இல்லாட்டி ப்ராமிஸ். ஊஃபி ஐ ஃபுல்ஃபில் and fulfill my covenant and I will fulfill bi ahdi with your covenant. பி இருக்கனால வித் சேர்த்துக்கலாம். with your covenant. வையாயா and the same இய்யாக்க நாபுது பேசணும்ல, அங்கே கா வந்துச்சு, இங்கே யா வந்திருக்கு. ஸோ மீ அலோன் அண்ட் மீ அலோன். ஃபர்ஹபுன் ரஹப் மீன்ஸ் ஃபியர். ஃபேர் இருக்கிறனால தென் வந்திருக்கு. ஸோ தென் ஃபியர். ஓ சில்ட்ரன் ஆஃப் இஸ்ராயில், ரிமெம்பர் மை ஃபேவர் which I favored upon you and fulfill my covenant or my promise. I will fulfill your covenant or your promise, and me alone or to me alone, then fear. This is a complete instruction towards the Bani Israel. O Bani Israel, remember my favor which I favored upon you, and fulfill my promise which I will fulfill with your promise, and to me alone, then fear. யா பனி இஸ்ராயில், ஓ பனி இஸ்ரவேலர்களே. இஸ்குர் நினைவு கூறுங்கள். நினைவு கூறுங்கள். ஞாபத்தி எனது அருளை நினைவு கூறுங்கள். யாருக்கிறனால எண் வந்திருக்கு. ஸோ எனது அருளை நினைவு கூறுங்கள். எது அல்லது இது ஏகனே என்னது வந்திருக்கக்கூடிய வார்த்தை. அன்னம் தூ தேப்பேஸ் தூ இருக்கிறதுனால என்னது? நான் நான் புரிந்தேன். இங்கே இருக்கு பாருங்க. நான் அருள் புரிந்தேன். நான் அருள் புரிந்தேன். அலைக்கும் உங்கள் மீது. இங்கே நான் அப்படிங்கிற வார்த்தை யாரை குறிக்குது? somebody can put it on chat. உங்கள் மீது. வௌஃபி இன்னும் நிறைவேற்றுங்கள். இன்னும் நிறைவேற்றுங்கள். எதனை நிறைவேற்ற வேண்டும்? என்னுடைய வாக்குறுதி நிறைவேற்றுங்கள். எனக்கு நீங்க கொடுத்த வாக்கை. அஹத் அப்படின்னா எனது வாக்கு இல்லாட்டி சத்தியம். எனது வாக்கை நிறைவேற்றுங்கள். ஊஃபி நான் நிறைவேற்றுவேன். நான் நிறைவேற்றேன். அஃபலு மாதிரி இருக்கு. நான் நிறைவேற்றுவேன் உங்களுக்கு கொடுத்த வாக்குகளை. இது ஒரு பொது நீதி. அல்லாவுக்கு நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணமோ அந்த ப்ராமிஸை நம்ம நிறைவேற்றினா, அல்ல நமக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கானோ அந்த ப்ராமிஸ் எல்லாம் நிறைவேற்றுவான். வையாயா அண்ட் டு மீ அலோன் இன்னும் என்னையே. ஃபர்ஹபூன் பிறகு. பாருக்கனால பிறகு. பயப்படுங்கள் பயப்படுங்கள். என்னையே நீங்கள் என்னது? பயப்பட வேண்டும். ஓ பனீசவேலர்களே, நினைவு கூறுங்கள் எனது அருளை. எதனை? நான் அருள் புரிந்தேன் உங்கள் மீது. இன்னும் நிறைவேற்றுங்கள் எனது வாக்குறுதியை. நான் நிறைவேற்றுவேன் உங்கள் வாக்குறுதியை. மேலும் என்னையே நீங்கள் பிறகு எனக்கே பயப்படுங்கள். அங்கே செய்திருக்கு. somebody can. That is first instruction. That is first instruction towards another Bani Israel. Now the second instruction. Aminu, believe in what I have sent down. I have sent down. I refers to, as people have already said, refers to another. Allah confirming to what is with you. The confirming to what is with you. முசத்திகன் இந்த வார்த்தை ஏற்கனவே வந்திருக்கு. அதனால இல்லாட்டி சித்திக் கன்ஃபர்மிங் தி ட்ரூத். தட் இஸ் பெட்டர் டிரான்ஸ்லேஷன். சித்திக்ங்கிற வார்த்தையிலேருந்து வரதால் கன்ஃபர்மிங் தி ட்ரூத் which is with you. Somebody can give a guess on what is this confirming towards
What is with you refers to. Somebody can put it on chat. So, confirming to what is with you. Wala takunu. And not you became. Takunu and become. Yes, exactly. And takunu become awwala. First. Kafirin. First of the disbelievers. First of the disbelievers. நீங்க ஆயிராதீங்கிற கண்டிஷன் நீங்க சொல்லப்படுது. First of the disbelievers. Behave with it. Wala tashtaru. And not tashtaru, as we have already discussed in the word வந்து என்னது அரபிக்கில் செல்லுக்கும் அதே தான் பர்ச்சேஸ்க்கும் அதே தான். ஸோ கான்டெக்ட் இந்த மாதிரி we will use the word. And do not sell be ayati my verses thamanan kalila for a profit little or for a price little. For a price little. Again Allah come back rahab and அங்கே முடிச்சா இங்கே எல்லா ஃபத்தாக்கும் முடிக்கிறான். But the translation remains same. So, and to me alone, then fear. Just be reminded of me and be alone, you fear. And believe in what I have sent down, confirming the truth to what is with you. And do not become the first of the disbelievers in it. And not you sell my verses. Yeah, people are disbelieving because they see some profitable gain in disbelieving the information from Allah or rejecting the Sharia of Allah. And the profit kaha and the material gain kaha and the worldly benefit kaha, don't do that. Don't ever do that. You should not become the first disbeliever. Is the condition that Allah is quoting out here. وَإِيَّايَ فَاتَّقُونَ. And to me alone, then fear. To me alone, then fear. وَآمِنُوا. பிறகு நம்பிக்கை கொள்ளுங்கள். எது நான் இறக்கினேன் உங்களுக்கு, நான் உண்மைப்படுத்தினேன், நான் இறக்கினேன் உண்மைப்படுத்தக்கூடியது. முசத்திகன் உண்மைப்படுத்தக்கூடியது. லிமாக்கும் எது உங்களிடம் இருக்கிறதோ அதனை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல கருத்துக்களை இதுவும் தாங்கி நிற்கிறது. வலா தக்கூன அண்ணா மேலும் ஆகிவிடாதீர்கள். அவ்வல் களிமா சொல்கிறோம்ல, இந்த அவ்வல் களிமாலேருந்து. ஸோ அவ்வல் களிமா முதலாம் நபராக. எதில் முதலாம் நபராக ஆகிறாதீங்க, காஃபிர் ஆகிறதில்லை. நிராகரிப்பவர்களில் நீங்கள் முதலாம் நபராக ஆகிவிட வேண்டாம். நீங்கள் போய் முதல் நபராக என்னது நிராகரிக்கலாமா? நீங்களே முதல்ல வந்து என்ன செஞ்சுருக்கணும், இவருடைய கருத்தை ஏற்றிருக்கணும். காஃபிரும் நிராகரிப்பவர்கள் இதனை ஏன் இப்படி நிராகரிக்கிறாங்க? இன்னும் என்னது, மேலும் விலைக்கு வாங்காதீர்கள், இல்லாட்டி விற்று விடாதீர்கள் எனது வசனங்களை. எதற்காக? சொற்ப கிரயத்திற்காக நீங்கள் விற்று விடாதீர்கள். பையாயா மேலும் என்னையே நீங்கள் அஞ்சுங்கள், பிறகு அஞ்சுங்கள். இன்னும் நம்பிக்கை கொள்ளுங்கள் எதனை நான் இறக்கினேன் உண்மைப்படுத்தக்கூடியது. எது உங்களிடத்தில் இந்த முசத்திக்கல் நியமமாகும். வெரி ஆஃபன் யூ வில் see it in Quran. வெரி ஆஃபன் this keeps coming. வலா தக்கூனு பிறகு ஆகிவிடாதீர்கள் முதலாம் நபராக நிராகரிப்பவர்கள் அதனை கொண்டு. இந்த அதை அப்படின்னு எதை சொல்றாங்க, எதை ரெஃபர் பண்ணாங்க? somebody can put it on chat. வலா தஸ்தரு. இன்னும் இங்கே நான் இறக்கினேன் நீங்க எல்லாம் சொன்னா இல்லையா, அது எதனை எல்லாம் மென்ஷன் பண்றான். somebody can put it on chat. வலா தஸ்தரு பிறகு வாங்காதீர்கள் எனது வசனங்களை, விற்காதீர்கள் எனது வசனங்களை. சமன் கலீலா ஒரு சொற்ப கிரயத்திற்காக விற்காதீர்கள். வையாய ஃபத்தகூன் பிறகு மேலும் என்னையே நீங்கள் பிறகு அஞ்சுங்கள். somebody can. And further, the instruction towards Bani Israel continues. Strict instructions keeps continuing. It's like a warning message. It's like a warning message Allah keeps giving. So this, if Allah is condemning Bani Israel, and if the same is being mentioned in the Quran, then the readers of the Quran is also expected to behave in the way that Allah is expecting. So that is one point, downline point. Wala talbisu. And do not mix up. Mix up is a new word for us, which means do not mix. Al-haq bil batil. Haq is another truth. Batil is falsehood. B இருக்கிறனால என்னது with the falsehood. ரெண்டுத்தையும் போட்டு கலக்காதீங்க. எது உண்மையும் பொய்யையும், பொய்ய என்னது உண்மை போல பேசாதீங்க. தக்துமுல் and conceal the truth. You are trying to conceal the truth. அது அவுட் ஸ்ட்ரைட்டாக என்ன செய்ய முடியல, உங்களால் ஒத்துக்க முடியல. வாட் திஸ் கன்சீலிங் ட்ரூத், எதை அவங்க கன்சீல் பண்ணாங்க? somebody can give a guess. Very popular discussion only. We have the backdrop that we will explain towards the end of the class. Vantum talamun, while you know it. You know it outrightly, you know the truth, but still you want to conceal the truth. You want to hide the matter.
and do not mix the truth with the falsehood and conceal the truth while you know. So if you are doing all these mistakes, then Allah is advising these people to come back to the Salah, to set right things. The only remedy that people have is to Aqimu Salah and establish prayer, sir. And establish prayer. And the same instruction which came up of early information which came up. And establish the prayer and give zakat. Varkau ruku karo. Ruku. Adhe rukune ilna kuda okay da. And bow down. Ma'a rakin, and with those who bow down. Some people say that it's a physical bow down. Some people say that it is spiritual bow down. However it is. Atamurun nasa. When you want to enjoin people, do you amar bring the vartaki, either you can say enjoin or you can say order. Or you can say order. Atamuruna alif jabara first word la vandirukku, adanaala enadhu question word podukkom, do irukku. தா இருக்கு, அதனால யூஸ் எடுத்துக்கிட்டோம். அமர் அலிஃப் மீம் ரே, அலிஃப் மீம் ரே இருக்கு, அதனால என்ன ஆயிடுச்சு, இது ஆர்டர்னு போட்டுடலாம், இல்லாட்டி என்னது என்ஜாய்னு போடலாம். டு யூ ஆர்டர், டு யூ ஆர்டர் நாஸ் பீப்புள் ஆர் மேன்கைண்ட். பிர் மீன்ஸ் என்னது, ஆல் குட் திங்ஸ். யூ அட்வைஸ் பீப்புள் டு டூ குட் திங்ஸ், பட் ஆன் அ பர்சனல் லெவல் யூ டோன்ட் ஃபாலோ இட். You don't follow it. You only preach, you don't follow. And Vatansavna, and you forget your own self. What a striking question for you and me. We keep advising people who comes on our doors. But are you forgetting your own self? And how come this can happen? Antum tatluna al-kitab. While you were reading the book, sir, you have the book with you. The book is confirming the information. You are reading it, but you are not practicing. How foolishness this is. Exactly that is the state of Muslims today. People keep reading 100 times the Quran, the same ayat 1,000 times. But what you are reading, sir? Have you practiced that? That's the question here. While you are reciting the book, அஃபலா தாக்கிலூன், இந்த அஃபலா தாக்கிலூன் எப்படி நீங்கள் பார்க்கலான்னா, தமிழ் கல்லோக்கியல் தமிழில் சொன்னா மண்டையில் ஏதாவது இருக்கான்னு அர்த்தம். அறிவு ஏதாவது இருக்கா? அக்கல், உருதுவை சொல்கிற அதே அக்கல் தான் அதில் வந்திருக்கு. ஐன் காஃப் லாம், அக்கல் ஹைக்கி நேக்கி அப்படின்னு கேட்குறான் அதே அக்கல். விச் மீன்ஸ், டு யூ ஹாவ் இன்டலெக்ட்? அறிவு தான் வேலை செய்தா? அஃபலா, அஃபலா this is something we will find it very often in the Quran. Afala is a standard phrase. Alif jabra, do, fa, do then, la is not, do then not. See, this is the comprehensive of another Arabic language also. See, இங்க பாருங்க, இதுல வெறுமனே 3 லெட்டர், அலிஃப் ஜபரா ஃபா ஜபர் ஃபா லா, 3 லெட்டர். இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் எத்தனை லெட்டர் ஆயிடுச்சு? இது 3 + 4 + 2, 9 லெட்டர்ஸ் ஆயிடுச்சு. இதுவாது பரவாயில்ல. இப்போ தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் பாருங்க, அத்தனை லெட்டர் ஆகி போயிடும் அது. என்ன, ஸோ வெரி காம்ப்ரஹென்சிவ். வித் மினிமம் லெட்டர், Arabic will convey a lot of meaning, Taqilun, so then you use intellect, is the question that Allah is asking. 3 ayat I have continued because of small ayat. Wala talbisu, பிறகு கலக்காதீர்கள், ஹக், உண்மையை பொய்யுடன் நீங்கள் கலக்காதீர்கள். தக்துமுன, மறைக்கிறது, இன்னும் மறைக்காதீர்கள். வா இருக்கிறனால இன்னும். எதனை மறைக்காதீர்கள்? உண்மையை மறைக்காதீர்கள். அந்த பீப்புள் ஆஃப் சைட் என்னது, எந்த உண்மையை மறைக்காதீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர், அந்த உண்மையை நீங்கள் ஏன் மறைக்கிறீங்க? வன்தும் தாலமூன், அது உங்களுக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது. அவருடைய பேச்சிலிருந்து, எழுத்திலிருந்து, அவருடைய நடை உடை பாவனையிலிருந்து உங்களுக்கு தெரியல அவர் தூதர்னு தெரியல? The man who lives, who was very famous during his lifetime, even after so many centuries, there is not even a single day that world have ever forget about this person. While the other people have been remembered only on their anniversaries, either on the birth or death, but here this is a person where this world is keep hearing about him every single day. And is that not a proof that he is a prophet? அன்தும் தாலமூன், நீங்கள் அறிந்திருக்கும் நிலையில் நீங்கள் எப்படி நீங்கள் இதை மறைக்க முடியும்? வக்கீமு சலாத், டு கம் பேக் டு தி ரைட் பாத், அல்லாஹ் இஸ் எக்ஸ்பிளைனிங். பிறகு நீங்கள் நிலைநிறுத்துங்கள் தொழுகை நிலைநிறுத்துங்கள். வாத்து ஜக்காத், இன்னும் கொடுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். வர்க்கவு, பிறகு ருக்கு செய்யுங்கள், ருக்கு செய்பவர்கள், பணியுங்கள், இன்னும் பணிபவர்களுடன். அத்தாமரூன, அலிஃப் ஜபராக்காக என்னது, இந்த கொஸ்டின் மார்க் போட்டுவிட்டோம். தாமரூன, நீங்கள் ஏவுகிறீர்களா?
யாரை? மக்களை பில்பிர்ரி, நன்மை செய்யும்படி நீங்கள் ஏவுகிறீர்களா? தன்சவுன, ஆனால் மறந்து விட்டீர்கள், உங்களே மறந்துட்டீங்களே. வன்தும் தத்துலூனல் கிதாப், நீங்கள் படித்து கொண்டிருக்கும் நிலையில், வேதத்தை படித்து கொண்டிருக்கும் நிலையில் எப்படி உங்களால் உங்களை மறந்துட முடியுது? அஃபலா தாக்கிலூன், அஃபலா என்னது? பிறகு இல்லையா? ஆ- சிந்தித்து புரிய மாட்டீர்களா? சிந்தித்து புரிய மாட்டீர்களா? கேள்வி. Somebody can present all three ayats at once. Now we will go back to this backdrop on which these ayats have been revealed. One stretch you will see Surah Al-Baqarah right from 40 verse இருந்து 120 verse ஒரே சப்ஜெக்ட் மேட்டரை பத்தி பேசுது. அது எந்த சப்ஜெக்ட் மேட்டர்னா பனி இஸ்ரவேலர்களை குறித்து பேசுது. யார் இந்த பனி இஸ்ராயல்? நீங்க ஹிஸ்டரியை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் யூ வுட் ஹவ் நோன், பட் ஃபார் தி பெனிஃபிட் ஆஃப் அதர்ஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து நீங்கள் இந்த ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டா ஒன்றன் பின் ஒன்றா என்னது நபிமார்கள் வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரெண்டு பிள்ளைங்க. இதில் இசாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைங்க. அதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இன்னொரு பேர் இருந்துச்சு, இஸ்ராயில். ஆக்சுவலி இந்த வேர்ட் இஸ்ராயலுக்கு என்ன அர்த்தம்னா சன் ஆஃப் காட் அப்படின்னு. என்னது? காட், ஸ்லேவ் ஆஃப் காட். ஸ்லேவ் ஆஃப் கார்டன் இருக்கு, அதுக்கு ஒரு பொருள் இருக்குது ஹிப்ரு லாங்குவேஜில். ஸோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாஸ் கால்ட் அஸ் என்னது இஸ்ராயல். இவருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட சேர்ந்து என்னது 12 பிள்ளைங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வரலாறு தான். இந்த 12 பேரையும் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பனி இஸ்ரவேல். இந்த 12 பிள்ளைங்க அவர்களுடைய பிள்ளைகளை சேர்த்து தான் அல்லாஹ் பனி இஸ்ரவேல்னு சொல்கிறான். இப்போ இந்த இந்த மேப்பில் பார்த்தீங்கனாலே நல்லா கிறிஸ்டல் கிளியராக தெரியும். நிறைய நபிமார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் போட்டிருக்கிற எல்லா லிஸ்ட்டும் என்னது? எல்லாருமே நபி தான். எல்லாருமே எங்க யாருடைய பிள்ளைங்கள்லேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே என்னது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைங்கள்லேருந்து வரவங்க எல்லாருமே என்னது? ஒன்றன் பின் ஒன்றாக ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன நபியா வராங்க. ஆனால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ட்ரைப்லேருந்து அவங்க பிள்ளைங்கள்லேருந்து பார்த்தா யாருமே என்ன கிடையாது? நபி கிடையாது. பட் ஆனால் எண்டன் எக்ஸப்ட் யாரு? ப்ராஃபிட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ ப்ராஃபிட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரவேல் ட்ரைப்லேருந்து வரல, பனி இஸ்மாயில் ட்ரைப்லேருந்து வராங்க. இது காழ்ப்புணர்ச்சிக்கான அவங்களுக்கான ஈகோக்கான காரணங்களில் மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ரேலாக இல்லை, பனி இஸ்மாயில். இத்தனை ஆண்டு காலமாக, பல நூற்றாண்டு காலமாக ஒன்றன் பின் ஒன்றாக நபிமார்கள் பனி இஸ்ரவேல் கவுமுக்கு வர அவர்களுக்கே என்னது? இந்த உலக மக்களை வழிநடத்தக்கூடிய நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் என மாறுதட்டி கொண்டவர்கள், நாங்கள் அல்லாஹ்வால் என தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எங்கள் மீது அல்லாஹ் கோபப்பட மாட்டான், எங்களை எல்லாம் சீர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு அமைச்சு விடுவான், எங்களை பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்ன அத்துணை நற்பேறுகள் அவர்கள் வைத்திருந்ததாக சொல்லப்பட்ட பனி இஸ்ரவேலர்களை நோக்கி அல்லாஹ் அடுக்கடுக்கான அடுக்கடுக்கான இந்த 40லேருந்து 120ல் அவர்கள் மீது சார்ஜ் ஷீட், அவர்கள் மீது ஒரு குற்றப்பத்திரிகையை எல்லாம் தாக்கல் செய்கிறான். ஏன் இதை இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பணி, இந்த நுபுத் பணியும் அல்லாவிடமிருந்து வகி வரக்கூடிய பணியை, அந்த பணியை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இந்த பணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் அவரை ஏற்றுக்கொண்ட இந்த மூமின்களுக்கும் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் அதுநாள் வரை இந்த உலகில் அந்த பணி யாருக்கு கொடுக்கப்பட்டிருந்தன? பனி இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. உலக மக்களே நேர்வழியின் பால், அல்லாவின் ஹிதாயத்தின் பால், அல்லாவின் வகியின் பால் அழைக்கக்கூடிய பணியை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் அந்த பணியை மிக செவ்வனே செய்யவில்லை என்ற அந்த குற்றப்பத்திரிகை தான் இங்கே தாக்கல் செய்யப்படுகிறது. அவர்கள் என்னென்ன அடுக்கடுக்கான தவறுகள் செய்தார்கள், அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடன் இருந்த பொழுதும் சரி, நபிமார்களுடன் செய்த ஒப்பந்தங்களை சரி, அவர்கள் நபிமார்களுக்கு பிறகும் சரி, அவர்கள் செய்த அழிச்சாட்டியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் என்ன செய்ய பதிவு செய்கிறார். இன் ஜென்ரலி நீங்கள் ஒரு பிஹெச்டி தீசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சப்மிட் பண்ணால் ஒரு ரிவிஷன் ஹிஸ்ட்ரி சப்மிட் பண்ணணும். இது வரைக்கும் அந்த ரிசர்ச்சில் இது வரைக்கும் நடந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் கேப்ஸ் இருக்குது அப்படின்னு சப்மிட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணதா நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதா சொல்லணும். எக்ஸாக்ட்லி அதே மெத்தடாலஜி தான் குரானும் என்ன செய்யுது, ஃபாலோ பண்ணி இதுவரை இருந்தவர்கள், இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் எத்துணை அழிச்சாட்டியம் செய்தார்கள், எத்துணை தவறுகள் செய்தார்கள் என்பதை அல்லாஹ் இங்கே பாடம் நடத்துகிறான். அந்த பாடம் நடத்துவதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு என்னது நிறைய செய்திகள் இருக்குது, நீங்களும் அது போல தவறுகளை செய்துவிட வேண்டாம். அப்படி நீங்கள் அவர்கள் செய்த தவறுகளை போல செய்தால் பிறகு அவர்களுக்கு என்ன தண்டனை வந்தனோ அதே தண்டனை உங்களுக்கு வரும் என்ற அந்த மைய கருத்தோட்டத்தில் தான் இந்த பகுதியில் என்னது அந்த செய்திகள் பேசப்படுகிறது. முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அவர்களிடம் அல்லாஹ் இந்த செய்தியை அல்லாஹ் அவர்களுக்கு எத்தனை பேறுகளை செய்திருந்தான் என்பதை இந்த பகுதி பூரா அல்லாஹ் பேசிதான் போறான். இது ஹைலைட் சொல்லிட்டு இது என்னென்ன ஃபேவர் அடுத்தடுத்த பகுதியில் உங்களுக்கு தெரியும். இத்தனை ஃபேவரா? ஒரு கவுமுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக அத்தனை ஃபேவர் அல்லாஹ் செஞ்சிருந்தான். எதற்காக? அவர்கள் அவர்கள் என்ன சத்தியம் அவர்கள் அல்லாவிடம் செஞ்சார்களோ அந்த சத்தியத்தை அவர்கள் காப்பாற்ற வேண்டும். என்ன சத்தியம் செஞ்சாங்க? நாம் என்னது
சில சத்தியங்கள் அல்லாவிடம் செய்திருக்கிறோம். somebody can put it on chat. நாம் அல்லாவிடம் செய்த சத்தியம் என்ன, பனி இஸ்ரவேலர்கள் அல்லாவிடம் செய்த சத்தியம் என்ன? பனி இஸ்ரவேலை பத்தி நான் சொல்றேன், நம்மளை பத்தி நீங்க சாட்ல சொல்லுங்க. பனி இஸ்ரவேலர்கள் என்ன சத்தியம்? எல்லா நபிமார்களும் தொடர்ந்து ஒரு செய்தியை கண்டிப்பாக சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எப்படி தூதராக வந்திருக்கிறோமோ, நாங்கள் எப்படி மறுமையை குறித்து அல்லாவை குறித்து தௌஹீதை பற்றி பேசியிருக்கிறோமோ, அது போல இறுதியாக ஒரு நபி வருவார். அந்த நபியின் பெயர் முஹம்மது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கான அங்கடையாளங்கள், அவருக்கான குணாதிசயங்களை எல்லாம் கற்றுத்தந்து விட்டு அவர்களை குறித்த செய்தியை பேசாத நபிமார்கள் இல்லை என்று நாம் எனது வரலாறுகளில் பார்க்கிறோம். சொல்லிவிட்டு அவர்கள் தத்தமது கவுமலிடம் இப்படி ஒரு சத்தியம் வாங்கினார்கள், எங்களுக்கு பிறகு அந்த நபி வந்தால் நீங்கள் அந்த நபிக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள் அந்த நபியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய பணிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என அவர்களுடைய கவும்களிடம் நபிமார்கள் சத்தியம் வாங்கியதை குரான்ல நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அது வரும்பொழுது அதனுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ அந்த சத்தியத்தை தான் நல்லா இங்க ரீவைண்ட் பண்ணி கேட்கிறான். எனக்கு நீங்க ஒரு சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்களே, இப்போ நான் அந்த தூதர்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்களே, சத்தியத்தை நீங்க ஃபில் பண்ணிட்டீங்களா? அதை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா? நிறைவேற்றிருந்தால் என்ன செய்திருக்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை எப்பொழுது தூதராக உலகிற்கு காட்டி கொடுத்த உலகுக்கு பிரகடனப்படுத்தினார்களோ, அப்பொழுது முதல் நபராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பற்றி பிடித்து யாரை ஏற்றிருக்க வேண்டும்? இது நாள் வரை வேதங்கள் கொடுக்கப்பட்ட இவர்கள் அல்லவா ஏற்றிருக்க வேண்டும். இந்த பனி இஸ்ரவேலர்கள் அல்லவா அந்த தூதரை பலப்படுத்தியிருக்க வேண்டும். அவருடைய செய்தியை உண்மை என ஒத்திருந்திருக்க வேண்டும். ஏன் ஒத்திருந்திருக்க வேண்டும்? அதற்கான காரணத்தையும் எல்லாம் இங்க சொல்றேன். நீங்க இல்லவா முதல்ல போயிருக்கணும். ஆனா நீங்க என்ன ஆயிட்டீங்க? நீங்க தான் முதல்ல அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. மதினாவில் அத்துணை எதிர்ப்புகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொலை முயற்சிகளும் செய்தது வேறு யாரும் இல்லை, இந்த பனி இஸ்ரவேலர்கள் தான். எத்துணை தூண்டல்கள், எத்துணை தூண்டல்கள் இந்த தூதருக்கு எதிராக நீங்கள் செய்வீர்கள். எதற்காக செய்கிறீர்கள்? இந்த உலக லாபத்திற்காகவா? பிசமன் கலீலா, நீங்கள் இந்த உலக ஆதாயத்திற்காகவா? எங்கே அவர் சொல்லக்கூடிய செய்தி மேலோங்கி விட்டால் உங்களுக்கு இந்த உலகத்தில் என்னது, உங்களால் கல்லா கட்ட முடியாதுங்கிறதுக்காகவா? பிறகு என்னை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். இந்த செய்தி நீங்கள் ஏன் உண்மையும் பொய்யும் கலக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தூதுத்துவத்தை எதிராகவோ, மறுமைக்கு எதிராகவோ, அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தௌஹீதுக்கு எதிராகவோ உங்களால் என்னது எதுவும் பேச முடியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சர்ச்சைகளை கிளப்ப முடியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவதூறுகளை கிளப்ப முடியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சந்தேகங்களை கிளப்ப முடியும். இப்படி சந்தேகங்கள் எத்துணை சூழ்நிலைகளில் கிளப்பப்பட்டது, எத்துணை விளக்கங்கள் என்னது குரான் என்னது, அவர் தூதர் என்பதை நிரூபிப்பதற்காக எத்துணை வஹி என்னது அனுப்பப்பட்டது. அதனைத்தான் நல்லா இங்க கண்டம் பண்ணி சொல்றேன். நீங்க ஏன் உண்மையும் பொய்யும் கலக்குறீங்க? நீங்க ஏன் உண்மையை மறைக்க பார்க்கிறீர்கள்? அவர் தூதர் என்பதை நீங்கள் ஏன் மறைக்க பார்க்கிறீர்கள்? எது உங்களை தடுக்கிறது? எது அவர் உங்களுடைய குலத்தில் உங்களுடைய ஜாதி வெறி தடுக்கிறதா? அவர் பனி இஸ்ரவேலில் வரலேங்கிறதுனால நீங்க தடுக்கிறீங்களா? அதெல்லாம் தனித்தனியா எல்லாம் பின்னாடி கேட்கிறான். இப்ப இந்த அன்தும் தாளமும் உங்களுக்கு அவருடைய குணாதிசயங்களை, ஒரு நடத்தையை, அவருடைய பேச்சை, அவருடைய செய்தியை பார்த்தால் உங்களுடைய வேதங்களில் என்ன செய்தி இருக்கிறதோ அந்த செய்தியைத்தானே இந்த தூதர் சொல்லுகிறார். அதே ஒற்றை கருத்தை தானே சொல்லுகிறார். தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு நீங்க அவரை எதிர்க்கிறீர்கள்? இன்றளவும் எதிர்க்கிறார்களா இல்லையா? அன்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிராக அவதூறு பிரச்சாரங்கள்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பிரச்சாரம் செய்கிறோம், யூடியூப்ல பிரச்சாரம் செய்கிறோம், ட்விட்டர்ல பிரச்சாரம் செய்கிறோம். ஆனால் அவருக்கான எதிர்ப்பு இன்னமும் இருக்கிறது. பிறகு அல்லாஹ் அவர்களை நோக்கி சொல்கிறார், நீங்கள் தொழுகை நிலைநாட்டிருந்தால், நீங்கள் ஜக்காத்தை கொடுத்து வந்தால், நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன இதுலேயும் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் மக்கள்கிட்ட பேச சொன்னா வசனம் வசனமாக பேசுகிறீர்கள், வசனம் வசனமாக பேசுகிறீங்க. நல்லவற்றை ஏவுபவர்களாக, உலகில் அமைதியை நிலைநாட்டுபவர்களாக பேட்டி கொடுத்தா போதும், அவர்கள்தான் என்னது இந்த உலகில் என்னது உலகின் எல்லா நல்லவற்றுக்கும் அவர்கள்தான் காரணம் போல் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை நீங்கள் உங்களை மறந்துட்டீங்களே. எதனை மறந்துட்டீங்க? உங்களுக்கு ஒரு வேதம் இருந்து அந்த வேதத்தை படிக்கிறீங்களே, அந்த வேதத்தில் இவரை பற்றி செய்தி இருக்கிறதே, அப்போ உங்களால் ஏற்றுக்க முடியல. இப்போ உங்களால் ஏற்றுக்க முடியல. அப்பல்லா தாக்கிலூன், உங்களுக்கு வில் த நாட் யூ யூஸ் இன்டலெக்ட், உங்களோட அறிவை நீங்கள் யூஸ் பண்ணலையா? நல்லா என்னது இவர்களை குறித்து மிக காட்டமாக பேசுகிறான். இந்த காட்டம் என்னது அடுத்த சில ஆயத்துகளிலும் தொடர்கிறது. வில் கம் பேக் டு தி டிரான்ஸ்லேஷன். வஸ்தைனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இது அவர்களுக்கும் பொருந்தும் நமக்கும் பொருந்தும். வஸ்தைனு seek, it's a very popular ayat also. Seek, இந்த இன்னியாக்க நமது வியாக்க நஸ்தைன்னு கேட்டவன் அந்த நஸ்தைன்னு தான் இங்கே. அண்ட் சீக் strength with sabri, with steadfastness. Some other time I will explain about sabr, words sabr. Instead of patience, steadfastness is better word. Salat and the prayer. وَإِنَّهَا, verily, and to see, for example, you have a problem and you want to seek help from Allah. It's very difficult for people to take up salah and remain patient for remain steadfast for the decision of Allah.
except for the people who are God conscious or people who are really humble. وَإِنَّهَا, and verily it is surely a difficult task. It's a difficult task to stay waiting and waiting for another Allah subhanahu wa ta'ala to decide on your matter and to humbly wait for it. It's difficult. Lakabiratun illa, except upon those khashiin, upon those who really fearful, who are humble. You can just say fearful kuda thevilla. People who are humble. Khashiin, we will write it as another humble alone. அல்லசீன, யார் இந்த ஹம்பிள்? ஒருத்தவங்க ஹம்பிள்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அவங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் இது இருக்குமா? அல்லசீன, those who think. எசுன்னுன்ன, எசுன்னுன்ன you will say it like think is a better word. Don't complicate things. And think is a better word. And those who think அன்னஹும், that they முலாக்கத் பண்ண போறேன், முலாக்கத் பண்ணிட்டு வந்தோம், அந்த which means meet, that they will meet their Lord. அது யார் கன்விக்டடா யார் நம்பியிருந்தாங்களோ அவங்கள்ட்ட இந்த அடக்கத்தை நீங்க பார்க்கலாம். அவங்க ஹம்பிளா இருக்கிறத பார்க்கலாம். எந்த கிரெடிட்டையும் அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. எல்லா கிரெடிட்டையும் அல்லாவுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா கடைசி அவர்கள் அல்லாவிடம் தான் போக போகிறார்கள் என்பதை ஆணித்தரமாக அவர்கள் நம்பி இருப்பதினால். அல்லஜீன, and those who think that they will meet their Lord and that they towards him ராஜிவூன், இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன், அந்த ராஜிவூன், that they towards him shall return. வஸ்தைனு, இன்னும் உதவி கோருங்கள், பொறுமையை கொண்டும் மேலும் தொழுகையை கொண்டும். நிச்சயமாக அது கடினமானது, வலுவானது. தவிரவே யாரை தவிர? உள்ளச்சம் உடையவர்களை தவிர. உள்ளச்சம் உடையவர்களை தவிர. யார் உள்ளச்சம் உடையவர்கள்? எவர்கள் நம்புகிறார்கள், அதாவது அவர்கள் சந்திப்பார்கள், அவர்களுடைய இறைவனை சந்திப்பார்கள் என யார் நம்புகிறார்களோ, மேலும் அதாவது அவர்கள் குமருக்கு இலகி, அவனிடமே ராஜிவோன், திரும்பப்படுவார்கள் என நம்புகிறார்களோ, அவர்களே என்னது? உள்ளச்சமுடையவர்கள் என இங்கே அல்லாஹ் ஒரு டெஃபினிஷன் தரான். உதவி கோருங்கள், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும். நிச்சயமாக அது வலுவானதாக இருக்கும். தவிரவே எவர்கள் உள்ளச்சமுடையவர்களாக இருக்கிறார்களோ, எவர்கள் நம்புகிறார்கள், நிச்சயமாக அதாவது அவர்கள் சந்திப்பார்கள் அவர்களுடைய இறைவனை, இன்னும் அதாவது அவர்கள் அவனிடமே திரும்பப்படுவார்கள். somebody can. யா பனி இஸ்ராயில், எகெயின் ஒரு ருக்கு முடிஞ்சிச்சு, மறுபடியும் எல்லாரும் எகெயின் ரிமெம்பர்ஸ் சேம் டிஸ்கஷன், ஸோ ஐம் நாட் எலாபரேட்டிங் மச். யா பனி இஸ்ராயில், and O children of Israel, remember my favor which I favored upon you. First phrase is same as before. Second phrase is different. Wa'anni, and that fazzal means the same, preferred. கும் இருக்கு, ஐ ப்ரிஃபர்ட். எதுக்காகனா இந்த தூக்காகனது ஐ ப்ரிஃபர்ட். அன்னில ஒரு ஐ இருக்கு, இதில் ஒரு ஐ இருக்கு. ஸோ வெரிலி ஐ ப்ரிஃபர்ட் யூ, கும்காக யூ, அல்லா ஓவர் தி வேர்ல்ட்ஸ். இங்கே அல்லா ஐ ப்ரிஃபர்ட் ஓவர் தி வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா? எதனால அப்படி சொன்னால், அப்படி இவங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டது, என்னென்ன ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்கப்பட்டது? somebody can put it on chat. வத்தகு, even after enjoying all these benefits from Allah, but still at the point where you are expected to act. For all these years you have been given, you have been enjoying all the privileges. Now you are expected to act to support the Prophet sallallahu alaihi wasallam, but you are not doing it. Then now Allah is reminding about the day, and fear a day. This day refers to what? Somebody can put it on chat. The day refers to what? A day, and fear a day la tajzi, and not will avail a soul over a soul or about a soul anything. First point is, எந்த ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு பலனளிக்க முடியாத அந்த நாள். வலா யுக்பலு, and not will be accepted. கபுல், அல்லாஹ் கபுல் செஞ்சுன்னு சொல்ற, ரப்பனா தக்கபல் மின்னா, அந்த கபுல் தான் அது. and not will be accepted minha, from it, ஷஃபாத்துன், எந்த ஷஃபாத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. யாரும் பரிந்து பேச முடியாது. அந்த நாளுடைய 4 சிஃபத்துகள் எல்லாம் பேசுகிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாரும் யாருக்கும் எனக்கு உதவி செய்ய முடியாது. இரண்டாவது பாயிண்ட், யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தேர்ட் பாயிண்ட், வலா யூஹசு, அண்ட் நாட் வில் பி டேக்கன் ஃப்ரம் இட் எனி காம்பன்சேஷன். யாருக்கும் லஞ்ச லாவணியம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு தீர்ப்பை திருப்பி எழுதி வாங்குற மாதிரி, கவர்னர் போஸ்ட் கொடுத்து இது கொடுத்து வாங்குற மாதிரி வாங்க முடியாது. யாருக்கும் எந்த விதமான அதில் கொடுக்க முடியாது, எந்த விதமான காம்பன்சேஷன் பிரைப் பண்ண முடியாது. ஃபோர்த் ஒன், வலாஹும் யுன்சரூன், அண்ட் நாட்
நசர்லேருந்து வருது, நாட் தி வில் பி ஹெல்ப், யாரும் யாருக்கு உதவிக்கு வர மாட்டாங்க. அப்போ இந்த நாளும் அங்கே நடக்க தான் போகுதுன்னா, ஜஸ்ட் ஃபியர் தட் டே. தென் யூ டிசைட் வெதர் யூ ரியலி வாண்ட் டு ஹெல்ப் ப்ராஃபிட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர் ஸ்டே குவைட் அண்ட் சிட் பிஹைண்ட். இங்கே ஃபஸ்ஸல் டு ப்ரிஃபர்ட் யூ, நிறைய ப்ரிஃபரன்சஸ் என்னது இவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால நிறைய இல்லை. ஒரு ஒரு செய்தி சொன்னால் அடுக்கடுக்கான தூதர்கள், அடுக்கடுக்கான தூதர்கள் வரிசையா, ஒரு தூதர் இறந்துட்டா இன்னொரு தூதர், ஒரு தூதர் இறந்துட்டா இன்னொரு தூதர், ஒரு ஃபேமிலியில் இத்தனை தூதர்கள், அதிகமாக தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் கேட்டால் அது அவங்க தான். அது இல்லாமல் நிறைய ஃபஸ்ஸல் நடந்திருக்கு, அதெல்லாம் அடுத்தடுத்த ஆயத்துகள் அல்ல ரொம்ப எலாபரேட்டிவாக அவங்களுக்கு மட்டுமே செஞ்ச, வேறு யாருக்குமே செய்யாமல் அவர்களுக்கு மட்டுமே செஞ்ச பல்வேறு ப்ரிஃபரன்சஸை குறித்து எல்லாம் பேசுகிறான். வேறு யாருக்கும் அந்த அவ்வளோ மாதிரியான பெனிஃபிட் செஞ்சதில்லை. எதுக்கு செஞ்சோம்? நீங்கள் இந்த கடைசியாக வரக்கூடிய இந்த தூதருக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னா, பட் தி டைம் வென் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஆக்ட் யூ ஆர் நாட் ஆக்டிங். யா பனி இஸ்ராயில், ஓ பனி இஸ்ரா ஓ பனி இஸ்ரவேலர்களே, நினைவு கூறுங்கள் எனது அருளை, எதனை நான் அருள் புரிந்தேன் உங்கள் மீது. வன்னி, நிச்சயமாக நான், ஃபஸ்ஸல் துக்கும், நான் மேன்மைப்படுத்தியிருக்கிறேன், உங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறேன், உங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறேன் அலல் ஆலமீன், பிற அகிலத்தாரை விட. அப்பான் தி வேர்ல்ட்ஸ் சொல்லலாம், இல்லாட்டி மீதுன்னு சொல்லலாம், பிற உலகத்தார்கள் மீது. வத்தகு, மேலும் அஞ்சிக் கொள்ளுங்கள் ஒரு நாளை, அந்த நாள் பலனளிக்காது, பலனளிக்காது. எந்த ஒரு நப்சுன், ஒரு ஆன்மா இன்னொரு ஆத்மாவிற்கு பலனளிக்க முடியாது. அதே போல வலாயுக்குபலு, மேலும் அதனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஷஃபாத்துன், எந்த விதமான பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஷஃபாத்துன், பரிந்துரை. இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, அதனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, எந்த விதமான பரிகாரமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதிலுன் பரிகாரம். வலாகும், மேலும் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள், மேலும் இல்லை அவர்கள் உதவி செய்யப்படுபவர்களாக, உதவி செய்யப்படுபவர்களாக. Yeah, somebody can present for the day.